சும்மா கடமைக்காக ஜெபிச்சுட்டு நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லுவதல்ல. இல்லை, நான் ஜெபிச்சிருக்கேன், இது நடக்கும். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது சபையார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எது வரைக்கும் ஜெபிச்சாங்க? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போய்விடவில்லை. இரவு பகலெல்லாம் ஜெபிக்கிறாங்க, ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறாங்க. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டு பேதுரு சிறைச்சாலையின் வெளியே கொண்டு வரப்பட்டு அந்த வீட்டின் கதவை தட்டு மறைக்கும் ஜெபிக்கிறாங்க, பதிலை பெற்றுக்கொள்ள மறைக்கும் ஜெபிக்கிறாங்க. அதுதான் தானியேல் ஜெபித்த ஜெபம், அன்றைக்கு ஆதி திருச்சபை விசுவாசிகள் ஜெபித்த ஜெபம். அந்த மாதிரி ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்து கொண்டால் தேவன் அந்த அபிஷேகத்தை ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பி நம்முடைய ஜெபத்தை வல்லமையுள்ளதாய் மாற்றுவார். எழுப்புதலுக்காக ஜெபிப்பதற்கு தானியேலை போல ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். 7 காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தானியேலை